மீரா, ஹாய், வெல்கம் டு டிராவல்ஸ் ஆஃப் ஐஷ். அண்ட் இதுதான் என்னோட கம்பெனி ஃபார் வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் பந்திப்பூர் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் பந்திப்பூர் சஃபாரி போனப்போ வந்துட்டு என்னெல்லாம் பார்த்தேன் அண்ட் எப்படி போகணும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ ஆக்சுவலி ராவா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம அதையே போடுவோம், லைக் ரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே அந்த வீடியோ பார்த்தா கிடைக்கும். அண்ட் நான் வந்து பந்திப்பூர்ல இருந்து திருப்பி மைசூர் வந்தேன் ஃபார் கெட்டிங் திஸ் ஃபேமஸ் மைசூர் பாக் ஃப்ரம் குரு ஸ்வீட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நாங்கள் போய் திருப்பி நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். அண்ட் பெங்களூர் போயிட்டு சில கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஒரே மாதிரி ஒரே டைமில் போகுமா? ஒரே வழியில் போயிட்டு ஒரே ரிட்டர்ன் அதே மாதிரி? ஆமாம். இல்லை சவுண்டுக்கு வருமா அனிமல்ஸ்? கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் கிளப்புவாங்க. சார் விவோசி பார்க்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். லாஸ்ட் 6 அங்கே இருக்கணும். பரவாயில்ல, இப்போ நான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கிளிப்ஸில் பார்த்தது எல்லாமே எங்களோட பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் சஃபாரியில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது. அண்ட் கடைசி கிளிப்பில் வர அலறல் சத்தம் வந்து டீரோட அலறல். அவ்வளோ அக்யூரேட்டாக பக்கத்தில் அப்படியே பயங்கரமாக அலற சவுண்டு. என்னன்னு பார்க்குறப்போ டைகர் வந்து வருதாமா. அதனால் மற்ற டீருக்கெலாம் வந்துட்டு அதை அலர்ட் பண்ணுறதுக்கு இப்படி கத்திட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டைகர் தேடி ஜோன் 1 ஜோன் 2 நிறைய சுற்றிட்டே இருந்தோம். ஃபைனலி ஒரு இடத்துல இந்த அலறல் சவுண்ட் கேட்டதும் நாங்கள் வண்டியை நிப்பாட்டி பயங்கர க்யூரியஸாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 6 o'clock ஆகிடுச்சு. சஃபாரி டைமும் முடிஞ்சிருச்சா. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
என்னடா இவ்வளோ இத்தினோண்டு சீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் திருப்பி நாங்கள் பந்திப்பூரோட அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டு பயங்கரமான பசி. பக்கத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு. சரி மேகி கொடுங்கன்னு கொடுத்ததுக்கு இந்த மாதிரி மேகியும் சீஸும் போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் மைசூர் கிளம்பிட்டோம். மைசூர் தான் போயிட்டு நல்லா ஒரு டின்னர் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். மத்தியானம் லஞ்சும் சாப்பிடல. இங்கே இருக்கும்னு நினச்சிட்டோம். வந்து பார்த்தா இங்கே அவ்வளோவா பெருசாக சிறப்பாக இல்லை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கே இருக்க நம்ம ஊரில் ஆவின் மாதிரி இங்கே ஒரு மில்க் பிராண்ட் இருக்குது, கர்நாடகா கவர்மெண்ட்டோடது. அவங்களோட மில்க் ஷேக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுவுமே நான் சரியாக குடிக்கல. அது கொஞ்சம் ரொம்ப பசிச்சது எனக்கு. சரி இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மைசூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓல்ட் ஹவுஸ் வந்துட்டோம். அங்கே வந்துட்டு நிறையா சாப்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கல பசியில். அப்புறம் கடைசியில் பில் பே பண்ணிட்டு வரப்போ இந்த வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் முன்னாடி போங்க. குரு ஸ்வீட் மார்ட்னு ஏதாவது இருக்கா? இன்னும் முன்னாடி போங்க. ஆமாம், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அதை தாண்டி தான் போகணும் போல. இதுதான் மார்க்கெட்டு. அந்த கடையில் இருக்குது, அந்த கடையில் ஆரம்பிக்கிறதுல. அதுதான் குரு ஸ்வீட் மார்ட் முன்னாடி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த குரு ஸ்வீட் மார்ட் கடை. இவ்வளோ இருக்கு. சேம் ஷாப்பா? This is the original? This is ghee milk, this is ghee. This is ghee, this is milk, ghee milk. கீ மைசூர் பாக். ரெண்டுமே கீ தான். இல்ல ஜாகரி இது கீ மில்க், இது கீ கீ தான் வாங்கணும். கீ மில்க். இது இங்க இருக்கு பாருங்க. கீ Other மில்க் with their கீ. coffee is there, ma'am. இது வேற காஜு. ஓ What is that one? It is ordinary milk. Ordinary. Oh. It's made up of bananas. அனஸ்பதி. கீ மைசூர் பவர் 1/2 கிலோ. அப்புறம் எத்தனை வேற? வேற என்ன வாங்கலாம்? சேம். Same shop, extended shop. This shop has 3 years extended. It is seed extraction. ஓ ஓகே. ஸ்வீட் அண்ட் சீ ரேஸ்ட்ரி ஸ்வீட். இது அந்த இதுதான் அந்த பால் சொல்லுவாங்கல்ல அது. கேவார் இல்ல, பால் சேமியா. இதோட அதோட இந்த மைசூர் பாக் தான் மைசூர் பாக். அப்புறம் குரு ஸ்வீட் மார்ட் போயிட்டு மைசூர் பாக்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பெங்களூருக்கு 1.5 hours அப்படின்னு போட்டுருந்துச்சு மேப்பில். ஸோ அப்படியே டக்குன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. 11:30 மாதிரி தான் கிளம்புனோம். அண்ட் குரு ஸ்வீட் மார்ட் பற்றி சொல்லணுன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மைசூர் பாக் வச்சுருந்தாங்க. கீயில் செஞ்சது, ஜாகரி போட்டு செஞ்சது, தனியாக சுகர் மட்டும் போட்டு செஞ்சது, அந்த மாதிரி வனஸ்பதி ஆட் பண்ணி செஞ்சது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அங்கே பால் சேமியா, இது போக நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. பால் சேமியா மட்டும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேர் அந்த ஹொசூர் சைடில் இருக்கிற வ்ளாகர்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த மைசூர் பாக் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அண்ணா. இது வந்துட்டு நார்மல் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காது. இட் வில் பி லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டி மைசூர் பாக் மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் நிஜமாகவே வாயில் போட்டு அப்படியே நரிசாக கரைஞ்சி ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு அங்கே. அண்ட் இது வந்து அடுத்த நாள்
காலையில் ஒரு 11 மாதிரி தான் எந்திரிச்சேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 9:30 மாதிரி நான் ஒர்க்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு 8 o'clock கிளம்பி போயிட்டாரு. அண்ட் நான் இப்போ வந்துட்டு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சரி முதல்ல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் ரெடி ஆகும்போது இந்த ஏர் ட்ரையர் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். பந்திப்பூரில் போயிட்டு எனக்கு ரொம்ப அப்படியே தலையெல்லாம் மண் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு புழுதியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் சஃபாரி போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஹேட்லாம் போட்டுட்டு போங்க. இல்லைன்னா காதுக்குள்ளெல்லாம் மண் ஏறிடும். எனக்கு நைட்லாம் ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருந்துச்சு. குளித்ததும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பிளானுன்னா எனக்கு பெங்களூர் போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் மைசூர்னே வருது. பெங்களூர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டிப்பு சுல்தான் பேலஸ், பெங்களூர் பேலஸ் என்னென்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க. பெங்களூர் பேலஸா இல்லை ஃபோர்ட்டு, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். நானே ஒரு ஐட்டனரி போட்டு வச்சுருக்கேன் மென்டலி. பார்ப்போம் அது எல்லாம் பண்ணுறேனா இல்லை வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு அங்கே மூழ்கிறேனா எனக்கே தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருந்தேன். அண்ட் இதுதான் நான் போட்டுக்க போகிற அவுட்ஃபிட். இது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த vlogல என்னென்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.